போச்சு. என் மேல இருக்கிற மொத்த வெறுப்பையும் கொட்டி தீர்த்து ஆதி என்ன பழி வாங்க போறாரு. அதுக்காக தான் லாயரோட வந்திருக்காரு. என்ன கேஸ்ல எனக்கு எத்தனை வருஷம் உதவிக்க போறாங்கன்னு தெரியலையே. என்ன பண்றது? வாங்க உட்கார். சார் சொல்லுங்க. அந்த கேஸ் விஷயமா ஆதி சார் இந்த கேஸ் விஷயத்தை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. நீங்கள் மற்ற ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார். சுந்தரி, சார் சொல்லுங்க சார். நீங்கள் அந்த லாக்கப்பை திறந்து விடுங்க. ஓகே சார். மேடம், இதில் ஒரு சைன் போடுங்க. நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். அக்கா, நான் ஆதியை பத்தி மறுபடியும் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. யார் கடத்தி இருந்தாலும் நான் போய் கூட்டிட்டு வரேன்னு ஆதி சொல்லிட்டு போனா இல்லக்கா. போனவன் இது வரைக்கும் வர காணமே. வனஜா, இப்ப நீ என்ன சொல்ல வர? ஆதிதான் மித்ராவை கடத்திட்டான்னு சொல்ல வரியா? அத நேரடியா சொல்லாம தான் இப்படி சுத்தி வளைச்சு சொல்றாங்க அங்கிள். இங்க பாருங்க, உங்க கோவம்லாம் எனக்கு புரியுது. அதே சமயத்துல நான் சொல்றதுல இருக்க நியாயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறுத்து. ஏன் ஆதிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் சொன்னதை செஞ்சு முடிப்பான். கண்டிப்பா அவன் மித்ராவோட தான் வருவான். நீ கொஞ்ச நேரம் தீமுறு பிடிச்சா. என்ன இவன் மித்ராவை கூட்டிட்டு வரேன்னு போயிட்டு தனியா வந்து நிக்கிறான். அப்ப மித்ரா எங்க? அக்கா, ஆதி போகும்போது என்னக்கா சொல்லிட்டு போனா? யாரு கடத்தி இருந்தாலும் நானே போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாலக்கா. இப்ப பாருங்க, மித்ரா இல்லாம அவன் மட்டும் தனியா வந்து நிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனால கண்டுபிடிக்க முடியலன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் சரியா வராதுக்கா. நீங்க முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. இன்னும் இவன் லுக்கே சரியில்லையே. மறுபடியும் ஃப்ளவர் வேஸ தூக்கிடுவானோ? மித்ரா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அக்கா, மித்ராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம எப்படிக்கா அமைதியா இருக்க முடியும்? ஆதி, என்ன ஆச்சு? மித்ரா எங்க?
மித்ரா, நல்ல வேளை நீ வந்த. உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? என்னாச்சு மித்ரா? நீ சேலம் போறேன்னு சொல்லிட்டு தானே இங்க இருந்து கிளம்பி போன. சேலம் போலியா? ஐயோ, இவளை பூஜைக்கு அனுப்புறதுக்கு தானே சேலம் ஃபேக்டரின்னு கதை விட்டோம். இப்ப அத நோன்றாளே, இவ என்ன சொல்லி சமாளிக்க போறான்னு தெரியலையே. ஆண்டவா! என்னாச்சு ஆதி? நீ இவளை எங்க இருந்து கூட்டிட்டு வர? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வரமா? வாட்? போலீஸ் ஸ்டேஷனா? மித்ரா எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்? என்ன பிரச்சனை மித்ரா? நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போன? ஆண்டி, அது மித்ரா ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் போலாமா? போலீஸ் தான் மித்ராவை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருந்தாங்க. ஆதி, போலீஸ் எதுக்காக மித்ராவை அரெஸ்ட் பண்ணி உட்கார வைக்கணும்? காரை வேகமாக ஓட்டிட்டு போய் ஒரு ஆள் மேலே மோதிட்டு வண்டியை நிறுத்தாமல் போயிருக்கா. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து போலீஸ் சேஸ் பண்ணி பிடிச்சி அவளை ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்தாங்க. மித்ரா, ஆதி சொல்றது உண்மையா? ஆமா ஆண்டி, உண்மைதான். சரி, அப்படியே இருந்ததா என்ன? நீ அக்கா பேரை சொல்ல வேண்டியதானே? அவங்க எம்பியா இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படியே விட்டு போறாங்க. ஏங்கா? ஐயோ, பனஜா கொஞ்சம் வாய மூடு. சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கும் போது அவங்க கேட்ட எதுக்கும் சரியா பதில் சொல்லாததுனால அவங்க சந்தேகப்பட்டவளை உட்கார வச்சுட்டாங்க. என்ன மித்ரா இதெல்லாம்? கல்யாண சமயத்துல இப்படி போலீஸ் கேஸ் பிரச்சனைன்னு இப்படிதான் பண்ணுவியா? காரை கொஞ்சம் பார்த்து ஓட்ட தெரியாதா? சாரி ஆண்டி. ஆதி, போலீஸ் ஸ்டேஷன்ல என்னாச்சு? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? உங்க பேரை சொன்னதால எஃப்ஐஆர் போடாம உட்கார வச்சிருந்தாங்க. நான் போய் சொன்னதும் கூட்டு போக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கூட்டு வந்திருக்கேன். போலி பேரண்ட்ஸ் பத்தி போலீஸ் ஆதிக்கிட்ட எதுவுமே சொல்லலையா? போலீஸ் பேரண்ட்ஸ் பத்தி சொல்லியிருந்தா ஆதி அகிலா கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்கணுமே. ஆனா ஆதி அப்படி எதுவும் சொல்லலையே. போலீஸ் சொல்ல மறந்துருச்சா இல்ல ஆதி அகிலா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாரா? ஒன்னும் புரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. மித்ரா, ஆண்டி, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய உன் பேரண்ட்ஸ் இன்னும் வரலையே. அவங்க எப்பதான் வருவாங்க? அது ஆண்டி, முக்கியமான ப்ரோக்ராம். ரிலேட்டிவ் மேரேஜ்க்காக ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. நாளைக்கு வந்துருவாங்க. பொண்ணோட கல்யாணத்தை விட அவங்க சொந்தக்காரங்க கல்யாணம் பெருசா போச்சா மித்ரா? இல்ல அங்கிள், அது ஏற்கனவே கமிட் ஆன ப்ரோக்ராம். கல்யாண டேட் திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. திரும்பி வர்றதுக்கு உடனே டிக்கெட் கிடைக்கலையா? நாளைக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கா, வந்துருவாங்க. பொண்ணோட கல்யாணத்துக்கு பெத்தவங்களே கெஸ்ட் மாதிரி வந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சாரி ஆண்டி, நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. ஆண்டி, கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? ம், சரி. தேங்க்ஸ் ஆண்டி. தப்பிச்சா. போ, போ, போ. மித்ரா, திரும்ப ஏன் கூப்பிடுறா? என்ன ஆண்டி? நீ சேலத்துக்கு நேர்ல போனாதான் ஃபேக்டரி ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொன்ன. ஐயோ, இப்போ நீ சேலம் போகவே இல்லையே.
ப்ராப்ளம் என்னாச்சு? இதெல்லாம் மட்டும் கரெக்டா கேளு. இப்ப இவ என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியலையே. இவளுங்களை கூட சேர்த்ததுக்கு அது ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்து மேனேஜர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசின ஆண்டி. மேனேஜர் அவருக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமா யூனியன் லீடர் கிட்ட பேசி சால்வ் பண்ணிட்டாரா. என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்படியா? சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. ஓகே ஆண்டி. மேனேஜர் அவருக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமா யூனியன் லீடர் கிட்ட பேசி சால்வ் பண்ணிட்டாரா. என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்படா, ஒரு வழியா அகிலாண்டீஸ்வரிய சமாளிச்சாச்சு. குலதெய்வ பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு நந்தினி எனக்காக வேற வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. நான் பூஜைக்கு போகாததால நந்தினி ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பா. முதல்ல அவளுக்கு போனை போட்டு நடந்ததை சொல்லிடலாம். மித்ரா கால் பண்றா. ஹேய், என்னாச்சு மித்ரா? இப்ப நீ எங்க இருக்க? போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட நந்தினி. அதனாலதான் என்னால குலதெய்வ பூஜைக்கு வர முடியல. சாரி நந்தினி. போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டியா? என்ன சொல்ற மித்ரா? இப்ப நீ எங்க இருந்து பேசுற? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆதிதான் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஆதியா? ஆமா, நீ எப்படி போலீஸ் கிட்ட மாட்டின? அகிலா கிட்ட சேலம் ஃபேக்டரியில ப்ராப்ளம்னு பொய்ய சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு பூஜைக்கு வந்துட்டு இருந்தேன். ஆதி எனக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்தத என்னால நம்பவே முடியல. என்னதான் ஆதி என்கிட்ட வெறுப்பா நடந்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு ஓரத்துல ஆதிக்கு என் மேல அக்கறை இருக்கதான் செய்யுது. ஹேய், முட்டாள் முட்டாள் முட்டாள்! உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? மொழியை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணவே மாட்டியா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்ன. என்னாச்சு நந்தினி? இப்போ நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நான் என்ன அப்படி தப்பா சொன்னேன்? ஆதி உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியே. உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டதே ஆதிதான். என்ன சொல்ற நந்தினி? உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு அது மூலமா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு ஆதி பிளான் பண்ணிருக்கான். நீ சொன்ன மாதிரி எவிடன்ஸ்க்காக ஆதி பிளான் பண்ணாருன்னா எனக்கு அப்பா அம்மாவா நடிச்சிட்டு இருந்தவங்கள போலீஸ் விசாரணையில போலின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த விஷயமே ஆதிக்கு தெரிஞ்ச மாதிரியே தெரியலையே. நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஆதியோட பிளானா இருந்திருந்தா இந்த போலி அப்பா அம்மா விஷயத்த ஆதி அகிலாண்டீஸ்வரி கிட்ட சொல்லிருக்கணும்ல. ஆனா அந்த மாதிரி எதுவுமே ஆதி சொல்லலையே. ஐயோ, அதுதான் ஆதியோட மாஸ்டர் பிளான். மாஸ்டர் பிளானா? என்ன சொல்ற நந்தினி? ஆதி உன்னை விட்டு பிடிச்சிருக்கான். போலி அப்பா அம்மாவோட விஷயத்த கையில எடுத்தா நீ அலர்ட் ஆயிடுவ. அதுக்கப்புறம் ஆதியால காய நகர்த்த முடியாது. சோ அத கண்டுக்காத மாதிரி இருக்கான். அதே நேரத்துல உன்னுடைய வளர்ப்பு அப்பா அம்மாவை தூக்க நீ கொடுத்த அட்ரஸ்ல மஃப்டி போலீஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ பூஜைக்கு வரல, உன் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்ததும் எனக்கு டவுட் வந்து நான் வனஜாண்டி கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆதி மேல டவுட் வந்து உன் வளர்ப்பு அப்பா அம்மாவுடைய வீட்டை நம்ம ஆட்களை கண்காணிக்க வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். வளர்ப்பா அம்மா அப்பா ஆதி கையில கிடைச்சா நம்ம பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுமே நந்தினி. கவலைப்படாத, அவங்க போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டாங்க. சித்தூருக்கு சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருந்த அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இப்ப என்னுடைய பாதுகாப்புல வச்சிருக்கேன்.
சூப்பர் நந்தினி. கிடைச்ச எவிடன்ஸ் ஆதி விட்டு கொடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா, ஏதோ பெரிய விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே. நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு நானும் வருவேன். போன தடவை முகத்தை மறைச்சிட்டு வந்தியே, அந்த மாதிரியா? எந்த மாதிரி வருவேன்னு நாளைக்கு வரும்போது பாத்துக்கோ. இப்ப நீ போனை வச்சுட்டு கவனமா இரு. ஓகே. தலை இழுத்து நெல்லு பார்வதி. என்ன கூப்பிட்டா போயிட்டே இருக்க? ஓ, கோயிலுக்கு போயிட்டு வரியோ? பெரிய வேண்டுதலா இருக்கும் போல இருக்கே. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுனா, இல்ல உனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டியா? அதுவும் இல்ல, அன்னைக்கு உன் உயிர் போயிடும்னு வேண்டிக்கிட்டியா? என்ன பாக்குற? இத்தனை நாளா அகிலாண்டேஸ்வரி கிட்ட மாட்டிக்காம எப்படியோ தப்பிச்சிட்ட. ஆனா இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. அதேதான் நானும் சொல்றேன். இத்தனை நாளா நீயும் உன் தங்கச்சியும் எப்படியோ என் மாமா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. இதுக்கு மேல உங்களால தப்பிக்கவே முடியாது. அகிலாமாவோட துப்பாக்கிக்கு பலியாக போறது உன் தங்கச்சி மித்ரா தான். சாக போற நேரத்துல அப்படியே மரண பயத்துல ஒரு பலவரன்னு சொல்வாங்களே, அது இதுதானா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவ்ளோ தைரியமா பேசுற? உண்மைய பேசுறதுக்கு தைரியம் தேவையில்லை, நேர்மை இருந்தா போதும். ஆனா உன்னோட நாகபுரி வம்சத்துக்கு அதெல்லாம் கிடையாதுல்ல? ஹேய், என்னோட வம்சத்தை பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. உன்னோட நாகபுரி வம்சத்தை அழிக்கிற கடமை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் ஆதிக்கடவுர் குடும்பத்துல காலடி எடுத்து வைக்க போறவன். இந்த நந்தினி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாளும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அந்த திருநாள் அன்னைக்கு முடிஞ்சா தடுத்து பாரு. அணைய போற விளக்கு இல்லையா, அதான் இப்படி பிரகாசமா எரியுது. இத்தனை நாளா நீ சவால் மட்டும்தான் விட்டுட்டு இருந்த. ஆனா நீ சவால் விடும்போது உன் முகத்துல கரிய பூசி உன்னை ஜெயிச்சிட்டு இருக்கிறது நான் தான். அன்னைக்கும் அதான் நடக்கும். கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் சரி, நீ நினைக்கிறது கண்டிப்பா அன்னைக்கு நடக்காது. என்ன எவ்வளவு உறுதியா சொல்றேன்னு பாக்குறியா? ஆதி உண்மைய சொன்னா கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரி உன்னை சுட்டு கொன்னுடுவா. ஒருவேளை ஆதி உண்மையை சொல்லாம போனா ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடந்துரும். ஆதி மித்ரா கல்யாணம் நடந்துட்டா நீ மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிறத தவிர வேற வழியே இல்ல. என்ன பேச்சையே காணோம்? ஓ, மனசுல இப்பவே பயம் வந்துருச்சோ? பயமா? எனக்கா? நல்லவங்க நினைக்கிறதே இந்த நாட்டுல நடக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் எதுக்கு? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா உன்ன மாதிரி நிறைய பேரு இன்னும் அதை புரிஞ்சுக்காமலே நடந்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், கடைசியில கை விட்டுருவான். இது நாள் வரைக்கும் இந்த அர்த்தம் உனக்கு புரியலன்னா கூடிய சீக்கிரம் கண்டிப்பா புரிஞ்சுப்பேன்.